ஹலோ ஆல், ஃபைனலி கனியோட ஃபேமிலி வந்திருக்காங்க. கனி வீட்டில் இருந்து யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜயலக்ஷ்மி அவங்களோட சிஸ்டர், அதுக்கப்புறம் அவங்க 2 பொண்ணு வந்திருக்காங்க. ஸோ விஜய் வந்த உடனே நிறைய விஷயங்கள் போட்டு உடச்சிருக்காங்க போலையே. என்னெல்லாம் அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா, கனிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த 1 hour எபிசோடில் வந்து நீ எவ்வளோ தெரியணும் அதுதான் வந்து நீ பார்க்கணும். எல்லாருக்குமே வந்து உண்மையாக இருக்க தேவையே இல்லை. நீ யாரோட குட் புக்லேயும் இடம் பிடிக்கவே தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க குட் புக்கில் இல்லாமலே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க கனி. அதுதான் எனக்கு தோணுது. இதில் வேறு விஜய் வேறு அட்வைஸ் கொடுக்குறாங்க, நீ வந்து எல்லாருக்கும் நல்லவளாக இருக்கணும் அவசியமே கிடையாது, யாரோட குட் புக்ஸ்லேயும் இடம் பிடிக்கணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் சிஸ்டர் ஆல்ரெடி அதான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த வீட்டில் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ஆனால் பாருவோட கேம் வந்து டாமினண்ட்டாக இருக்கிறதுனால கனி விஷயங்கள் வந்து அவ்வளோ தெரியறதில்ல, அவ்வளோதான். ஸோ அடுத்தது விஜய் வந்து எல்லாரை பற்றியும் வந்து ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க. அரோரா வந்து ரொம்ப க்யூட்டு, நீங்கள் வந்து பேசுகிறதும் வந்து சென்சிபிளாகவும் இருக்குது, அதே மாதிரி ஃபன்னியாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. திவ்யா வந்து நீங்கள் வந்து செம்ம அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கனியோட ஒரு சிஸ்டர் மாதிரி தான் வந்து திவ்யா தெரியறேங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது சபரி வந்து நான் சிரிச்சுட்டே இருப்பேன் அந்த மாதிரி ஒரு வைப்பு. விக்கல்ஸ் வந்து சொல்லவே தேவையில்ல, ஏன்னா கனி என்ன சொன்னாலும் உட்காந்து கேட்குற ஒரு ஜீவன் வந்து விக்கல்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஒப்பீனியனாக வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அடுத்தது பாரு மேட்ருக்கு வாங்க. பார்வதியை வந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, பாரு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன சொல்கிறதா தான், நீங்கள் தான் இந்த கேமையே வந்து கரைச்சி குடிச்சு வந்திருக்கீங்களே, அப்புறம் என்ன நான் என்ன சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ திருப்பியும் வந்து பாரு சொல்லுங்கள், என்ன இப்படி போகுது, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்னங்க சொல்கிறது, உங்களை பற்றி தெரியும், நீங்கள் வந்து ட்ரூவாக இருக்கீங்க, உங்களோட எமோஷன்ஸ் வந்து அப்படியே வெளியே காமிக்கிறீங்க, நடிக்கலை அது மட்டும் தெரியுது. ஸோ எதுவாக இருந்தாலும் அப்படியே வந்து வெளியே வருது, எல்லா எமோஷனும் உண்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாலிஷாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பாருக்கிட்ட வந்து டைரெக்டாக பேசும்போது என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாரு வந்து சும்மா கேட்டுனே இருந்தாங்களா வெளியே வந்து எங்கள் ரிலேஷனை பற்றி எப்படி போகுது என்னவா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது உண்மையாக இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்கும்போது, அப்போ உங்களுக்கே தெரியலையா அது உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து உண்மையாக தானே பழகுறீங்க பாரு, அப்புறம் என்ன நீங்கள் வந்து டவுட்டாக கேட்குறீங்க. ஸோ நீங்கள் கேட்குறது பார்த்தா வந்து கேமுக்காக பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொல்லும்போது பாரு ஃபஸ்ட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படி கேட்கல, எப்படி போகுது, ஜென்ரலாக எப்படி போகுது, நெகட்டிவாக பாசிட்டிவாக அது மாதிரி தான் கேட்டேன்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. ஸோ விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன் வந்து உண்மையாக இருந்தால் கரெக்டு, ஆனால் இதுவே வந்து கேமுக்காக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வெளியே வந்து வேறு மாதிரி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பாருக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ விஜய் வந்து வெளியே பேசும்போது ஏதோ பார்வதிக்கு வில்ல மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருந்தா, ஆனால் உள்ளே வந்து எல்லாமே வந்து பாலிஷ் போட்டு பட்டர் போட்டு பேசுகிறாங்க, அது மட்டும் தெரியுது. ஸோ அவ்வளோதான் நடந்தது. சீக்கிரமாகவே வந்து இவங்க கிளம்பிட்டாங்க, நேரம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து வீட்டுக்கு வெளியே அனுப்பிட்டாங்க.